அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். அதிமுக திமுக வந்து விஜய்க்கு அந்த நெருக்கடிகள்லாம் அந்த சினிமா காலத்தில் கொடுத்தாங்க. இதனால இந்த அரசியலுக்கு வரணும்னு சொல்லி வந்தார் சார். அதான் ரொம்ப உண்மையை சொல்ல போனால் விஜய்க்கு வந்து அரசியல் ஆசைங்கிறது இயல்பாக ஏற்பட்டது அல்ல. அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தன் மகனுக்கு இருக்கிற அந்த ஃபேன் ஃபாலோவிங்கை, அவரை இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்ததற்கு பிறகு ஒரு தந்தையாக அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆசை தான் அது. தான் மகன் வந்து இளைய தளபதி இந்த தமிழ்நாடு கொண்டாடுது, தமிழக மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த வரவேற்பை அப்படியே அரசியலுக்கு பயன்படுத்தி தன்னுடைய மகனை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும்னு எஸ்ஏசி நினைத்ததின் விளைவு தான் இவரை வந்து அரசியல் படுத்தினது. விஜய்க்கு பார்த்திங்கன்னா பெரிய அரசியல் ஆர்வம் கிடையாது, ஒரு பெரிய அரசியல் பார்வையாளர் கூட அவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது எஸ்ஏசி வந்து மெல்ல மெல்ல அவருக்கு வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணி என்ன அரசியல் பக்கம் அப்படி மெல்ல நகர்த்துறாரு. அந்த ரசிகர் மன்றத்தையும் கட்சியாக்கணுங்கிற ஐடியாவில் விஜய் மக்கள் இயக்கமாக அதை மாற்றுறாரு. ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் விஜயும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை சொன்னார் அவர், எனக்கு வந்து அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது, எல்லாமே எங்கள் அப்பாவுடைய ஆசைப்படி தான் நடந்தது. திடீர்னு ஃபோன் பண்ணுவார், ஏப்பா இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், அதை எடுத்து ஆமாங்க நான் வர்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவர் யார், எங்கே வர்றேன்னு சொல்லணும் எதுவுமே தெரியாது. எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே ஒரு ஃபோன் வரும், எடுத்து சார் நாங்கள் வர்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவேன். இப்படி தான் எங்கள் அப்பா சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மன்மோகன் சிங்கில் ஆரம்பித்து மோடி வரைக்கும் பல பேரை விஜய் சந்திச்சிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதில் உடன்பட்டு விருப்பப்பட்டெல்லாம் அந்த சந்திப்புக்கு அவர் போகலை. அவங்க அப்பா சொன்னார், போனார், ஒரு பொம்மை மாதிரி அங்கே போய் நின்னார தவிர ஒரு பெரிய அரசியல் காரணத்துக்காக அந்த சந்திப்பெல்லாம் நடக்கலை. இது விஜய் என்னிடம் சொன்ன தகவல் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் மெல்ல மெல்ல இவருக்கு அரசியல் ஆசை ஏற்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த அரசியல் கட்சிகள் விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கறதை நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு திமுக ஆட்சி காலத்தில் இந்த காவலன்னு இவர் நடித்த ஒரு படம், அந்த சன் பிக்சர்ஸ் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து அந்த படமே ரிலீஸ் ஆகிறதுலே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. இத்தனைக்கும் எஸ்ஏசி வந்து திமுக ஆதரவாளர், எம்ஜிஆர் ஆட்சியிலேயே கருணாநிதியினுடைய கதைவசனத்தில் படங்களை இயக்கி அதனால் பல நெருக்கடிகளை சந்தித்தவர் தான். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இவரும் ஒரு திமுக காரர் தான். திமுகவுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தவர் தான் எஸ்ஏசி. அப்படிப்பட்ட எஸ்ஏசியுடைய மகன் நடித்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட குடைச்சலை கொடுக்குது. அதை கருணாநிதி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திமுக ஆட்சி மீதும் கருணாநிதி மீதும் எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு கோபம் வர்றதுங்கிறது ஒரு இயல்பு தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்து நடக்கிற தேர்தலில் ஒரு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை விஜயும் எஸ்ஏசியும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க பங்குக்கும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவான ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைலைன் ஒன்று இருக்கும், டைம் டு லீட் அப்படின்னு இருக்கும். அப்போ ஜெயலலிதா என்ன நினச்சிட்டாங்க, ஓஹோ நீங்கள் அரசியலுக்கு வந்து எனக்கு எதிராக கத்தி வீச பார்க்குறீங்களா அப்படின்னா அந்த படத்தையே தடை பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி அந்த தயாரிப்பாளருக்கு பல கோடி நஷ்டம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து கொடநாடு பங்களாவில் இருக்காங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா பயங்கர டென்ஷன் ஆகி எப்பட்றா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு, நான் ஜெயலலிதாவை பார்த்து நானே டைரெக்டாக கேட்குறேன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். அப்போ எஸ்ஏசி ஒருத்தரை என்கிட்ட சொன்னார், சார் அவர் பயங்கர கோவக்காரர் சார், அவர் பாட்டு கிளம்பிட்டார். நான் சொல்கிறேன், தம்பி போகாத, இந்த மாதிரி அதுக்கு சிஎம்மாக பார்க்கணுன்னா நிறைய புரோட்டோக்கால்லாம் இருக்குது, நீ இந்த மாதிரி போகாதன்னு சொல்கிறதே கேட்காம கிளம்பி போயிட்டாரு அப்படின்லாம் எஸ்சிஎஸ்சியே சொன்னார். அப்போ விஜய் கிளம்பி போகிறாரு, அங்கே அவருக்கு அனுமதி மறுக்கப்படுது. அதே நேரம் என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, நீங்கள் ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ ஒன்று போடுங்க, அப்போ தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோன்னு சொல்லி அதெல்லாம் இவர் போட்டார். அப்போ ஒரு பக்கம் திமுகவை ஆதரித்தோம், அவங்களும் நம்மளை அடித்தாங்க, அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் அவங்களும் நம்மளை அடிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நாம் அந்த பவருக்கு வந்தால்தான் இவர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியுங்கும் போது விஜய்க்கு அரசியல் ஆசை வந்து ஒரு பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அதுதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாக வளர்ந்து நிற்கிது.
இப்போ நீங்களே வந்து நிறைய நேர்காணலில் வந்து சொல்லுவீங்க சார், இப்போ எந்த நடிகரும் வந்து தமிழ்நாட்டை ஆள்ற தகுதி வந்து இல்லாதவன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்ன சார்? நல்ல வேலை நீங்களாவது கேட்டுக்கல, மனசுக்குள்ளே வந்து விஜயினுடைய சொம்புன்னு நினச்சிக்கிட்டே கேள்வி கேட்காம. ஆனால் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, நடிகர்களுக்கு நாடாளும் தகுதி இல்லை அப்படின்னு நான் ரொம்ப அழுத்தமாக நம்புகிறேன். அதுதான் என்னுடைய கொள்கையும் கூட. அதாவது நடிகர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுகிற உரிமை இருக்கிறது. ஏன்னா எல்லா குடிமக்களுக்கும் அந்த உரிமை இருக்குது, அதே மாதிரி நடிகர்களுக்கும் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஒரு நாட்டை ஒரு மக்களை ஆள்கிற தகுதி இவர்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் இந்த கருத்தை நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரையில் காட்டுகிற அந்த பொய் முகம் இருக்குல்ல, அந்த மாஸ்க், அந்த முகமூடி, அதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் நல்லவனாக நடிக்கிறீங்க, அந்த அப்பாவி முட்டாள் ரசிகன் என்ன பண்ணுறான், திரையில் பார்த்து அந்த பொய் முகத்தை வந்து உண்மைன்னு நம்பி, அடடா நிஜத்துலேயும் இவர் நல்லவர், நிஜத்துலேயும் இவர் வள்ளல்னு வந்து உங்களை நம்புகிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு வந்து யதார்த்தத்தை புரிய வைக்கணும். எப்பா அது வந்து திரைமுகம்பா, என்னுடைய நிஜ முகம்ங்கிறது இது அப்படின்னு நீங்கள் வந்து அவனுக்கு யதார்த்தத்தை புரிய வச்சுட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை வரவேற்கலாம். ஆனால் இவன் என்ன நினைக்கிறாங்க, அடடா நம்ம திரையில் காட்டின அந்த பொய் முகத்தையே இந்த முட்டா பசங்க உண்மையை நம்பிட்டானுங்க, அப்போ இவனுங்க தலையில் மிளகா அரைச்சி நம்ம அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிருவோன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அந்த அடிப்படையில் தான் நடிகர்களுடைய அரசியலை வந்து நான் கடுமையாக எதிர்த்தேன், இனியும் எதிர்ப்பேன். இப்போ அந்த அடிப்படையில் தான் விஜயினுடைய அரசியலையுமே நான் கடுமையாக எதிர்த்தேன். இவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வருவதற்கான தகுதி இல்லைன்னு நான் தொடர்ந்து சொன்னதுக்கும் அதுதான் காரணம். ஸோ அப்படிப்பட்ட நான் இன்றைக்கு வந்து தாவேகாவுக்கு ஒரு ஆதரவாக சில விஷயங்களை நம்ம கருத்து சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல். இந்த இதை நீங்கள் ரொம்ப கவனிங்க. என்னன்னா, ஏற்கனவே இங்கே என்னன்னா திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி அமைக்குது. இங்கே என்ன சூழல் நிலவுது அப்படின்னா, அதிமுக ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும், பயங்கரமாக ஊழல் பண்ணி கொள்ளையடிப்பாங்க, மக்களெல்லாம் அப்படி மனம் வெதும்பி போய் என்னடா அது இப்படி ஊழல் பண்ணுறானே என்ன பண்ணுறது, அப்போ வர்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு திமுகவை ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊழல் பண்ணி கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் போது மக்கள் கடுப்பாகி மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. இதுதான் கடந்த 40 வருடங்களாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னொரு மாற்று சக்தி இங்கு இல்லாதது தான். அப்போ மாற்று சக்தியாக பல பேர் வந்தாலும் அவர்களால் மக்கள் ஆதரவை பெற முடியாமல் அற்றுப்பேடு கட்சியாகவே கரைஞ்சி போயிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக சீமான்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகிறாரு, அவருடைய பேச்சு இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி இருக்குது, அவர் பின்னால் ஒரு கூட்டம் திரளுது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தா அவர் ஒரு தேர்தல் வியாபாரி அப்படிங்கிறது நிரூபணமாகுது. பல இடங்களில் கையேந்தி காசு வாங்குறது, திமுக கிட்டேயே போய் நான் உடைய திட்டுறேன், தேர்தலில் உன்னுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை நான் வந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காசு வாங்குறதாவெல்லாம் செய்தி வருது. அது அல்லாமல் சீமான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை நாகரிகமே இல்லை. ஒரு அரசியல் தலைவருக்குன்னு ஒரு பண்பும் பக்குவமும் இருக்கணும், ஆனால் அது 1% கூட இல்லாத ஒரு கட்சி தலைவர்னா சீமான் தான். இப்போ விஜய் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், அவரை பார்த்தா அணில்னு பேசுறது. கருணாநிதி என்ன தமிழின தலைவர் என்று கொண்டாடப்படுகிற கருணாநிதி மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளெல்லாம் நம்ம புறந்தள்ளவலாம் முடியாது. ஆனால் இவர் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு ஒரு உச்ச ஸ்தாயில வந்து பல்வேறு மேடைகளில் பேசுகிறாரு. நீங்கள் கருணாநிதியை விமர்சனம் பண்ணலாம், அதுக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணலாமா? நீ அப்படி விமர்சனம் பண்ணிட்டு அதே கருணாநிதியின் மகன்கிட்ட போய் நீங்கள் 100 கோடி கொடுங்கன்னு கேட்குறது வந்து எவ்வளவு கேவலமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் செய்கிற சீமானும் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரியான மாற்று இல்லை. அப்புறம் பாமகவில் இருந்து வந்த ராமதாஸ் அன்புமணியை பற்றி தெரியும், சாதி ரீதியாக மக்களை பிரித்து ஒரு பிளவுவாத அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவர்களும் மாற்று சக்தி கிடையாது. அப்போ இந்த மாதிரி வருகிறவர்கள் எல்லாம் அதற்கான தகுதியற்றவர்களாக இருக்கும்போது இன்னும் 50 வருடத்துக்கு இங்கே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது தான் ஒரே வழியா? ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடையாக வந்தது தான் விஜய். இவர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து விஜய்க்கு இருக்குது. அப்போ அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இங்கு ஒரு அரசியல் இயக்கம் வரணும், அதனுடைய தேவை இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி செய்கிற கட்சியாக தாவேகா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொரு காரணம் என்னன்னா, அதிமுக இன்றைக்கு பாஜகவினுடைய அடிமையாகவே மாறிடுச்சு. பாஜகவுடைய அந்த பல்வேறு கொள்கைகளை பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதுக்கு பெரிய உதாரணம் திருப்பரங்குன்ற இஷ்யூ.
இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் இருப்பது தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து, தமிழக மக்களுக்கும் ஆபத்து. அப்போ எதிர்கால அரசியலுங்கிறது இங்கே என்னவா இருக்கணும் அப்படின்னா திமுக வெர்சஸ் தாவேகாவா இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தாவேகாவை ஆதரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். அதுதான் உண்மையான விஷயம். இப்போ சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த நடிகர்கள் யாருன்னா இப்போ எம்ஜிஆர் சொல்லலாம், விஜயகாந்த் சொல்லலாம், அடுத்து அந்த வரிசையில் வந்து விஜய் அவர்களும் வந்திருக்காரு. அவங்க 2 பேருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஐப்பு இருந்ததோ அது 2ம் சேர்த்து விஜய்க்கு இருக்குதுன்னு வந்து சொல்றாங்க. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா, இன்னும் சொல்லப்போனா என்னுடைய கடந்த கால பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது, ஒரு எம்ஜிஆர் தான். இனி யாருமே தமிழக அரசியலில் எம்ஜிஆர் கனவோடு அரசியலுக்கு வர முடியாதுன்னு நான் வந்து ஒரு 100 பேட்டியில் சொல்லியிருக்கேன். அந்த கருத்தை பின்னால் வந்து நானே மாற்றிக்கொள்கிற சூழ்நிலை உருவானதற்கு காரணம் விஜய்க்கு தமிழ்நாட்டில் கிடைத்து வரும் அந்த வரவேற்பு தான். நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன் அப்படின்னா, எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலகட்டங்கிறது வேறு, மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பக்குவம் புரிதல்லாம் இருக்காது, பெரிய அரசியல் ஞானம்லாம் இருக்காது. அதனால அன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆதரவை வந்து மக்கள் கொடுத்து அவரை போய் ஆட்சி கட்டில் உட்கார வச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருக்கே ஒரு பெரிய அரசியல் புரிதல்லாம் கிடையாது, போஸ்ட் கார்டு விலையை குறைப்பேன்னு சொன்னவர் தான் எம்ஜிஆர். ஸோ அப்படிப்பட்டவர் ஆட்சியில் அமர்த்தின மக்களுடைய அன்றைய அறிவு நிலைங்கிறது அவ்வளவுதான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மக்களில் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு சதவீதமும் பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கு சினிமா நடிகர்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பெல்லாம் கிடைக்காது, மக்கள் வந்து விஜயை வந்து தூக்கி போட்டுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அந்த அடிப்படையில் தான் நான் பல்வேறு பேட்டிகளில் வந்து அந்த கருத்தை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்தை பார்க்கும்போது அடடா நம்ம நினச்சது தப்பு, மக்கள் இன்னும் எம்ஜிஆர் காலத்தில் தான் இருக்காங்க, நடிகர்களை இன்னும் எம்ஜிஆர் மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த யதார்த்தமே நமக்கு புரிஞ்சுது. இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்துக்கும் கூட்டம் கூடியது, ஆனால் விஜயகாந்துக்கெல்லாம் கூடிய கூட்டத்தை விட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு வந்து கூட்டம் கூடுறத பார்க்குறோம். அப்புறம் எல்லாரும் சொல்கிற கருத்து என்னென்னா, நடிகர்களை வேடிக்கை பார்க்குறதுக்கு கூட்டம் வரத்தாங்க செய்யும், அது ஓட்டாக மாறுமான்னு கேட்குறாங்க. ஆனால் நிச்சயமாக விஜய்க்கு கூடுகிற கூட்டம்ங்கிறது அது ஓட்டாக மாறுகிற கூட்டம் தான். அது இன்னைக்கு நம்ம சொல்லும் போது ஏதோ விஜய்க்கு ஆதரவாக இப்படி பேசுகிறதா தோணும், தேர்தல் முடிவுகள் வரும்போது இது எல்லாமே உண்மையாகி இருப்பதை நம்மளே புரிஞ்சுக்கலாம். இப்போ தாவேகா வந்து பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ மக்கள் வந்து விஜயை நம்புறாங்களா? நிச்சயமா, அதில் எந்த மாற்றமே இல்லை. நீங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 36 லட்சம் வாக்குகள் கிடைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, சீமான் மீதான நம்பிக்கை மட்டும் கிடையாது, இங்கே இருப்பவர்கள் மீதான அதிருப்தி தான். அதிமுக திமுக மீதான அதிருப்தி தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளாக மாறுது. என்னென்னா இவராவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாரா அப்படின்னு, அதுக்கு தகுதி இல்லைன்னு அவர் நிரூபிச்சிட்டாருங்கிறது வேற விஷயம். இன்றைக்கு அதே எதிர்பார்ப்பு வந்து விஜய் மேலே அவங்க வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து திமுக அதிமுகவும் ஊழல் செய்தது நிரூபிக்கப்பட்ட கட்சிகள். பல்வேறு காலங்களில் அதிமுக ஆட்சியில் ஊழல்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு, திமுக ஆட்சியில் செய்த ஊழல்கள்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் அவர் ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் இருக்கார். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இங்கே ஒரு தூய்மையான ஆட்சி நடக்கணும்னா அது விஜயால் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கு இந்த மக்கள் கூட்டங்களில் வெளிப்படுகிற உண்மையாக நான் பார்க்குறேன். இப்போ 2 இடி ரைட் அமிச்சிட்டா போதும் விஜய் அவர்களே வந்து பயந்துருவாரு. இப்போ ஒரு படத்தை வந்து பேன் பண்ணிட்டா போதும் விஜய் அவர்கள் பயந்துருவாரு, அப்புறம் கட்சி வந்து மூடிடுவார்னு வந்து சொல்றாங்களே சார். அது வந்து விஜய் குறித்து தெரியாதவர்களுடைய கருத்தாக தான் நான் பார்க்குறேன். விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிவாதக்காரர், அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே சமூக ஊடகங்களில் பல பேர் வந்து விஜய் குறித்து விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாமே விஜயை சினிமாவில் பார்த்து விட்டு விமர்சனம் பண்ணிக்கிற கூட்டமாக இருக்குது, வன்மத்தில் விமர்சனம் பண்ணிக்கிற கூட்டமாக இருக்குது. நீங்கள் ஒருத்தரை பற்றி க்ளோஸாக தெரிஞ்சாதான் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நான் அறிந்த வரையில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிவாதக்காரர். எல்லாத்துக்கும் மேலே விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு தடவை விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், என்ன விஜய் திமுக பற்றி உங்களுக்கு தெரியாதா, என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா, நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வரணும், இப்படியெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமேன்னு கேட்கும்போது விஜய் சொன்னது, அதெல்லாம் யோசிக்காமையே நான் அரசியலுக்கு வருவேன், என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துருவேன்னு சொன்னார் அன்னைக்கே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் அன்றைக்கி வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படி ஊதி தள்ளிடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் வந்து அவருடைய படத்தை தடை பண்ணுறாங்கங்கிறதுனால கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரா? நீங்கள் எல்லாரையுமே கமல்ஹாசனாக நினைக்கக்கூடாது. கமல்ஹாசன் வேறு விஜய் வேறு தான், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம.